ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எடிபிள் ஆயில் பற்றின ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். எடிபிள் ஆயில்னால் நார்மலாக நம்ம கன்சியூம் பண்ணுற ஆயில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கன்சியூம் பண்ணுற கோகோனட் ஆயில், சீசமம், மஸ்டர்ட், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், இது எல்லாமே எடிபிள் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ரேட் ரொம்ப ஹைக்கில் இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இது GS பேப்பர் 3 கடியில் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கடியில் வரும், சரிங்களா? ஸோ இதில் மேஜர் க்ராப், அதோட க்ராப்பிங் பேட்டர்ன், and then in various parts of the country, different types of irrigation system, storages என்ன இருக்குது, transporting பற்றி, marketing of agricultural produce, APMC, and issues related to the constraints. இந்த மாதிரி நீங்கள் மெயின்ஸ் சிலபஸ் வச்சு படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஏன் ப்ரைஸஸ் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்ம நிறைய எடிபிள் ஆயில் நம்ம இந்தியாவில் தயாரிக்கிறதில்ல, நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சரிங்களா? அண்ட் மோரோவர் நம்ம க்ராப்பிங் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எடிபிள் ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, சீரியல்ஸ், பல்சஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம வேறு ஒரு மிச்ச கண்ட்ரீஸ் மேலே டிபெண்ட்டாக இருக்கணும். அதனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் ப்ரைஸ் அதிகமாகும், நம்மளுக்கும் அதிகமாகும். Import duties on edible oils high as 35% against the global practice of 10 to 15%. ஸோ இப்போது வேறு ஒரு நாட்டிலேருந்து நம்ம இந்தியா எடிபிள் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கான டியூட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்போர்ட் டியூட்டி 35% இருக்குது. ஸோ இப்போ 100 ரூபா கட்டி 1 லிட்டர் ஆயில் வாங்குறான் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் 35 ரூபா அதுக்கான டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ இது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ சடன் சர்ஜ் இன் த டிமாண்ட் ஆஃப் ஆயில் சீட்ஸ் டியூ டு ரிவைவல் ஆஃப் எக்கனாமி, ஸ்பெஷலி ஃபுட் மார்க்கெட்ஸ். இப்போ கோவிட்க்கு அப்புறம் நிறைய ஃபுட் லைக் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்த கடைகள்லாம் திறந்துருப்பாங்க. இப்போ ஆப்வியஸாக ஃபுட்டுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபுட் மார்க்கெட்டில் ஆப்வியஸாக எடிபிள் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இருக்குது அதுக்கெலாம். ஸோ ரைசிங் பர் கேபிட்டா இன்கம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸாக ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நேற்று நான் 10 ரூபா சம்பாரிச்சிட்ருக்கேன்னா இன்னும் ஒரு 2 வருஷமோ இல்லை 1 வருஷம் கழிச்சு 10 ரூபாவே சம்பாரிச்சிட்ருக்க மாட்டேன். ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும் என்னோடய இன்கம். ஸோ அதுவும் ஒரு ரீசன். அதனால் நிறைய பேர் ஃபுட் பேட்டர்ன் மாறும். இப்போ ஃபுட் பேட்டர்ன் மாறும்போது நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ சேஞ்சிங் ஃபுட் ஹேபிட்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஆயில் சீட் டிமாண்ட் இன் இந்தியா. டிமாண்ட் ஆஃப் பாம் ஆயில் இஸ் எவர் ரைசிங். ஆலிவ் ஆயில் இஸ் ஆல்சோ ஃபைண்டிங் பிளேஸ் இன் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ இதில் பாம் ஆயில் உங்களுக்கு தெரியும். ஸோ பாம் ஆயில் இந்த வருஷம் UPSC கொஷின். அண்ட் ஆலிவ் ஆயில், இப்போ ஒரு ஆயில் அதோட பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ எங்கே அது நேட்டிவ், எங்கே அதிகமாக விளைவிக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ ஆலிவ் ஆயிலும் பாம் ஆயிலோட டிமாண்ட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. அண்ட் ஸோ முதல்ல சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கிறனாலையும் நிறைய பேர் வறுப்பாங்க. அண்ட் ஆப்வியஸாக அந்த தீபாவளிக்கெலாம் அந்த லேம்ப்ஸ் எல்லாம் எரிய வைப்பாங்க. அதுவும் ஒரு ரீசன். ஸோ மஸ்டர்ட் ஆயில் ஃபேஸ்ட் ஃபர்தர் ப்ரெஷர் கிவன் தட் டியூ டு லாக்டவுன்ஸ் ஹோம் குக்ட் ஃபுட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் கன்சம்ஷன். ஸோ லாக்டவுனால் நிறைய பேர் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் வீட்டில் குக் பண்ண ஆரம்பித்தாங்க. விச் இஸ் வேர் மஸ்டர்ட் ஆயில் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட். மஸ்டர்ட் ஆயில் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே மஸ்டர்டை வச்சு எப்படி நீங்கள் ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ டவுன் டு எர்த்லேருந்து எடுத்திருக்கேன் அந்த ஆர்டிக்கல். So cropping pattern in India is not meeting the rising demands of edible oil due to monotonic nature. High focus on cereals, pulses and horticulture. இப்போ என்னென்னா க்ராப்பிங் பேட்டர்ன் இந்தியாவில் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ராப்பிங் பேட்டர்ன் இல்லை. ஸோ எது டிமாண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டோம்னா அதிகமாக டிமாண்டை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியும், சப்ளை கொடுக்க முடியும். பட் இங்கே சீரியல்ஸ், பல்சஸ், ஹார்டிகல்ச்சர் அதிகமாக சீரியல்ஸ் தான் இந்தியாவில் விளைவிக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு விஷயம். ஒரு க்ராப் ஒரு தடவை விதைச்சிட்டாங்க அப்படின்னா அதுலேயே அவங்க கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க ஃபார்மர்ஸ். ஸோ அதே தான் விதைச்சிட்ருப்பாங்க. புதுசாக ஏதாவது விதைக்கிறதுக்கு they'll feel uncomfortable. ஸோ ஸ்மால் farm sizes and outdated farming practices means that Indian farming is one of the most inefficient in the world. ஸோ உலகத்துலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட அதிகமான பீப்புள் அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க இன்னமும். ஆனால் நம்மளோட க்ராப்பிங் பேட்டர்ன்லேருந்து அவுடேட்டட் ஃபார்மிங் ப்ராக்டிஸ்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தி ஈல்ட் ஆஃப் சோயாபீன் இன் பிரேசில் இஸ் அரவுண்ட் 3 times than in இந்தியா. ஸோ இந்தியாவை விட பிரேசிலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோயாபீன் விளைவிக்கிறாங்க. ஸோ இங்கே விட இப்போ ஒரு சோயாபீன் நம்ம இங்கேனால விளைவிக்க முடியுதுன்னா அங்கே 3 விளைவிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டவுன் டு எர்த்லேருந்து அந்த மேகசின் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நம்மளோட எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 25th ஸ்டார்ட் ஆச்சு, 25th October. ஸோ இதில் என்னென்ன கவர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே. ஸோ இதுதான் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா?
அண்ட் நியூஸில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு கான்செப்டாக வந்துடும். அண்ட் இதோட ஃபீஸ் வந்து வெறும் 500 rupees மட்டும் தான். அண்ட் லாஸ்ட் இயர் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஃபீஸ் வந்து 400 மட்டும்தான். அண்ட் சங்கர் கணேஷ் கோர்ஸை சூஸ் பண்ணுறவங்க எக்கனாமிக்ஸ் வந்து 9th standard NCERTலேருந்து நம்மக்கிட்ட கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ சங்கர் கணேஷ் கீ கான்செப்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் புக் எக்கனாமிக்ஸில் சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட NCERTலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கோர்சஸ் லைக் பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் பற்றி தெரியணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க இந்த டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ ப்ரிஃபர் வாட்ஸ்அப் ஓவர் டெலிகிராம். ஏன்னா வாட்ஸ்அப் அப்படின்னா ஈஸியாக பார்க்க முடியும். அண்ட் ஸோ உங்களுக்கு டவுன் டு எர்த்தில் இருக்கிற ஆர்டிக்கல் பற்றி நான் காட்டுறேன். ஸோ இப்போ நியூஸில் வந்து மஸ்டர்ட் ஆயில், பாம் ஆயில், இல்லை ஏதோ ஒரு எடிபிள் ஆயில் பற்றி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதோ ஒன்று, இட் கேன் பி எனிதிங். பட் நியூஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஏன் வந்து லோவாக இருக்குது அவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஹவு இந்தியா கேன் பி ஆத்மநிர்பர் ஃபார் எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு விஷயம் நியூஸில் இருக்குது அப்படின்னா மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு பாருங்கள். ஸோ GS பேப்பர் 3ல் வி ஹாவ் எக்கனாமி. அதில் அக்ரிகல்ச்சர் பார்ட்டில் வந்து லைக் க்ராப்பிங் பேட்டர்ன், என்னென்ன க்ராப்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து விளைவிக்கிறோம், இந்த மாதிரி விஷயம், இரிகேஷன், இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் சப்டாபிக் தான் அதெல்லாம். ஸோ 2019 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேக்சுவல் டேட்டாஸ், இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்தியா இம்போர்ட்டட் அரவுண்ட் 15 million tons ஆஃப் எடிபிள் ஆயில்ஸ் வர்த் அப்ராக்சிமேட்லி 7,300 crore. ஸோ இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 million tons வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம், இம்போர்ட் மட்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வர்த் எவ்வளோ அதுக்காக பே பண்ணோம்னா 7,300 கோடி வந்து பே பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், எடிபிள் ஆயில்ஸ் ஆர் இன்டிஸ்பென்சிபிள் இன் இந்தியன் கிச்சன். இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னா பிரிக்கவே முடியாது. ஆப்வியஸாக நம்ம இந்தியன் கிச்சன்ஸில் எடிபிள் ஆயில் ஆப்வியஸ் இட்ஸ் பார்ட், மேஜர் பார்ட். But it might be surprising to many that India imports most of the oil it consumes, unlike most other agricultural products which are produced locally. இப்போ எடிபிள் ஆயில் தவிர்த்துட்டு மிச்சம் இப்போ இந்த ரைஸ், பல்சஸ், இந்த சீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் நிறைய எது இம்போர்ட் பண்ணுறோன்னா அக்ரிகல்ச்சரல் இந்த கான்செப்ட்லேயே வந்து எவ்வளோ நான் கடைசியில் சொல்கிறேன். பட் நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணுறது ஆயில் தான். ஸோ ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் அ டைவர்ஸ் அக்ரோ-கிளைமேட்டிக் கண்டிஷன், abundant land and large section of population depending on agriculture, why does India have to import edible oil? இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் கொடுக்குற கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு டைவர்ஸ் அக்ரோ-கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸ் இருக்குது. ஒரு டைப் ஆஃப் கிளைமேட்டில் நம்ம ஒரு டைப் ஆஃப் பிளான்ட் லைக் ஆயிலோ, சீரியல்ஸோ, பல்சஸோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளர்த்தலாம். நிறைய லேண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. அண்ட் நிறைய செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து அக்ரிகல்ச்சரில் தான் டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஏன் நம்மளால் அக்ரிகல்ச்சரில் எடிபிள் ஆயில் தயாரிக்க முடியல, ரேதர் தென் வி ஆர் இம்போர்ட்டிங் அ லாட். ஸோ வாட் இஸ் த பர்டன் ஆஃப் இம்போர்ட்டிங் எடிபிள் ஆயில் அந்த கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரிக்கர்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2019 7,300 கோடி வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இந்த ஆயிலுக்காக மட்டுமே. ஸோ வாட் கேன் வி டூ டு பூஸ்ட் த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயில்? ஸோ இந்தியாவிலே வந்து அந்த ஆத்ம நிர்பர் கான்செப்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு சின்ன இதெல்லாம் ஃபேக்சுவல் பேஸ்ட், இப்போ பேலன்ஸ் ஷீட்டுன்னு கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃபேக்சுவல் பேஸ்ட். ஸோ லேட்டஸ்ட் டேட்டா படி பார்த்துக்கிட்டிங்கன்னா each Indian consumed 19.5 kg edible oil every year on an average of during 2015 to 2016. இப்போ என்னென்னா நீங்கள் பாஸ்ட்டுக்கு போயிடணும். இப்போ 2015 to 2016 அந்த ஒரு வருஷத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இந்தியன் இண்டிவிஜுவலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 19.5 kg, கிட்டத்தட்ட 20 kg ஆஃப் எடிபிள் ஆயில் நம்ம வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம். அதே வந்து 2012 2013 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா 15.8 kg, அப்ராக்சிமேட்லி 16 kgன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு வருஷத்தில் வந்து 4 kg வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஸோ திஸ் அமௌண்ட்ஸ் டு அன் அக்ரிகேட் டிமாண்ட் ஆஃப் அரௌண்ட் 26 million tons ஆஃப் எடிபிள் ஆயில் பர் இயர். ஸோ இப்போ இந்தியன் பாப்புலேஷனை போட்டு ஆவரேஜ் போட்டிங்க அப்படின்னா இந்தியாவுக்கு மட்டுமே 26 million tons ஆஃப் எடிபிள் ஆயில் வந்து தேவைப்படுது ஒரு வருஷத்துக்கு. ஸோ லீவிங் aside the debate on the health effects of increase in oil consumption, its role and prevalence of the lifestyle disease, let us examine the demand supply portion of the edible oil in India. ஸோ ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வரதான் செய்யுது ஆயில்னால. பட் இந்த டிமாண்ட் சப்ளை விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா கல்டிவேட்டட் ஆயில் சீட்ஸ் ஆன் 25 million hectares of land producing 32 million tons of oil seeds. இதில் பார்த்துக்கோங்க, இது வந்து சீட்ஸ் மட்டும்தான், ஆயில் கிடையாது. சீட்லேருந்து ஆயில் அடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க இப்போ ப்ரெஸ்ஸிங் மூலயமா, கம்ப்ரெஷன் மூலயமா. ஸோ நம்மக்கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 million hectares ஆஃப் லேண்டில் ஆயில் சீட் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது. அதில் 25 million hectares அதில் வந்து ஆயில் சீட்ஸ் விளைவிக்கிறாங்க. ஸோ விளைச்சக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 25 million hectaresலேருந்து 32 million tons ஆஃப் ஆயில் சீட் வந்து கிடைக்கிது.
ஸோ இந்த டன் ஆஃப் ஆயில் சீடு 2018-19 டேட்டா ரிப்போர்ட். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்னலாம் இந்தியா விளைவிச்சாங்கன்னா சோயாபீன், ரேப் சீட், மஸ்டர்ட், கிரவுண்ட் நட் அக்கௌண்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 90% இந்த ஏரியா. ஸோ எல்லா ஆயிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீட்ஸ் எல்லாம், இந்த ஆயில் சீட்ஸ் எல்லாம் வந்து மேஜர் அமௌண்ட்டில் விளைவிச்சிருக்காங்க 90% கிட்ட. ஸோ அஸ்யூமிங் அ கண்ட்ரி வைட் ஆவரேஜ் ஆஃப் 28% ஆயில் ரிகவரி, 32 million tons of oil seeds will yield around 8.4 million tons of edible oil. இந்த டேட்டாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பட் நீங்கள் மைண்ட் கால்குலேஷன் போடுங்க. இப்போ வந்து 32 million tons of oil seed, இங்கே பாருங்கள், இது வந்து சீடு மட்டும்தான். இந்த சீடை வச்சு எவ்வளோ ஆயில் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதுன்னா வெறும் 8.4 million tons of edible oil, யூஸ் பண்ணுற ஆயிலை வந்து நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது. பட் நம்மளோட டிமாண்ட், ஒருத்தருக்கான டிமாண்ட் எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. So the domestic production can only be met a little over 30% of the total demand of the edible oil, necessitating its import. So இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 32 million tons of oil seed வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது 25 million hectares of லேண்டில். அதுலேருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா 8.4 million tons of edible oil தான். இதில் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா லைக் இந்தியா வந்து 15 million tons வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான். எவ்வளோ நம்மளுக்கு டிமாண்டு தேவை அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ டிமாண்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 26 million tons ஆஃப் எடிபிள் ஆயில் ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுது. அப்போ வெறும் 8.4 million tons மட்டும் தான் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா ஆப்வியஸாக வந்து இட் வில் நெசசிட்டேட் இம்போர்ட். மிச்சதெல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 2019 இந்தியா இம்போர்ட்டட் நம்ம பார்த்தோம் 15 million tons ஆஃப் எடிபிள் ஆயில். ஸோ 7,300 crores கிட்ட, விச் அக்கௌண்டட் ஃபார் 40% ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இம்போர்ட் பில். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வேரியஸ் கண்ட்ரிலேருந்து ஆயில் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அதில் 100% அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னா 40% வந்து இந்த ஆயிலுக்கே போயிடுது. இந்த 7,000 கோடி வந்து இந்த ஆயிலுக்கே போயிடுது. 40% இதுவே இருக்குது. ஸோ மிச்சம் 60% மிச்ச அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் ஓவராலாக நம்ம இம்போர்ட் பண்ணுறதுல இந்த எடிபிள் ஆயிலோட பர்சன்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3%, 3% வந்து ஓவராலாக 100% நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்காக காசு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் 3% வந்து இந்த எடிபிள் ஆயிலுக்கே போயிடுது. ஸோ பாம் ஆயில் வந்து இதில் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணது வந்து பாம் ஆயில் தான். ஸோ 62% கிட்ட இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சோயா ஆயில், ஃபாலோட் பை சோயா ஆயில் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ சோயா வந்து 21%, சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 16% நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர் இஸ் அ கன்சிடரபிள் இன்க்ரீஸ் இன் த ஷேர் ஆஃப் சோயா ஆயில் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த இம்போர்ட் பாஸ்கெட். ஸோ போக போக சன்ஃப்ளவர் ஆயிலும் சோயா ஆயிலோட இம்போர்ட்டும் அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ பாம் ஆயில் இஸ் primarily sourced from Indonesia and Malaysia. ஸோ primarily sourced from Indonesia and Malaysia, பட் பாம் ஆயிலோட நேட்டிவ் வந்து வேறு. ஸோ அதுதான் இந்த வருஷம் யூபிஎஸ்சி கொஸ்டின். உங்களுக்கு அந்த யூபிஎஸ்சி கொஸ்டின் என்னென்னு தெரிஞ்சது அப்படின்னா காப்பி பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சரோட. ஸோ எங்கேருந்து நம்ம மெஜாரிட்டியாக பாம் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோன்னா இந்தோனேஷியாலேருந்து, மலேசியாலேருந்து. சோயா ஆயில் வந்து அர்ஜென்டினாலையும் பிரேசில்லேருந்து, சவுத் அமெரிக்காலேருந்து. அண்ட் யுக்ரைன்லேருந்து, அர்ஜென்டினாலேருந்து என்ன இம்போர்ட் பண்ணுறோன்னா சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இந்த கான்செப்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம் ஆயில் வந்து இந்தோனேஷியா அண்ட் மலேசியா, அர்ஜென்டினா அண்ட் பிரேசில்லேருந்து சோயா ஆயில், அதுக்கப்புறம் யுக்ரைன் அண்ட் அர்ஜென்டினாலேருந்து சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இதுதான் கான்செப்ட். So apart from a significant burden on the government's exchequer, dependence on the international market for edible oils causes price volatility affecting both the consumers and producers. ஸோ இப்போ ஒரு விஷயத்தை நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் வேற ஒரு இடத்துல அதுக்காக டிபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாட்டில் நடக்கிற வாலட்டாலிட்டியும் குளோபல் லெவலில் நடக்கிற வாலட்டாலிட்டினாலையும் ப்ரைஸஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஆப்வியஸாக நம்மளும் இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம மக்களுக்கு விற்க வேண்டியதாக இருக்கும். இம்போர்ட் டியூட்டி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடுவில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட் பில்லு, அப்புறம் ரீட்டைல் ப்ரைஸ் ஷாப்பில் வந்து சேர்றதுக்குள்ள எம்ஆர்பி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது கடைசியில் வந்து கன்சியூமர்ஸ்க்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹைக் ஆகிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் லேபர் ஷார்ட்டேஜ் அண்ட் பாம் ஆயில் பிளான்டேஷன் ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் மலேசியா. ஸோ இந்தோனேஷியா, மலேசியாவில் லேபர் கிடைக்கல அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம இன்ஃப்ளேஷனில் பார்த்தோம். டிமாண்டு, சப்ளை சைடுலேருந்து என்ன டிஸ்ட்ரப்ஷன்ஸ்லாம் ஏற்படும் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் நம்ம யூபிஎஸ்சி 15 questions 12 questions got reflected from our courses. ஸோ ட்ரவுட் இன் அர்ஜென்டினாவில் ட்ரவுட்டு, மழை இல்லை, அஃபெக்டிங் சோயாபீன் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் லோ ப்ரொடக்ஷன் ஆஃப் சன்ஃப்ளவர் க்ராப்ஸ் வந்து யுக்ரைனில் அவ்வளோக்கா ப்ரொடக்ஷன் ஆகலை. அண்ட் ரிகரஸ் பையிங் ஆஃப் எடிபிள் ஆயில்ஸ் பை சைனா. ஸோ சைனா நிறைய ஆயில் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. impacted price of edible oils in domestic as well as international markets in later part of pandemic year. ஸோ பேண்டமிக் ஆல்மோஸ்ட் முடிகிற போகிறப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும்னா டிமாண்ட் அதிகமாகும். ஸோ இது ஒரு கான்செப்ட். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைஸ் ரைஸ் ஆகும். Subsequently, the government has to reduce import tariff of palm oil by 10% in November to ease the domestic price. ஸோ நம்ம வந்து இம்போர்ட் டியூட்டியை வந்து குறைச்சாதான் ஆப்வியஸாக நம்ம மக்கள்கிட்ட கன்சியூமர்கிட்ட போய் சேரும் போதும்
கம்மி காசில் போய் சேரும். ஸோ அதுக்காக கவர்மெண்ட் வந்து 10% வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் இட் இஸ் வர்த் மென்ஷனிங் தட் இந்தியா ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு இன்க்ரீஸ் த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆயில் சீட்ஸ் விச் குட் ரெடியூஸ் த இம்போர்ட் டிபெண்டன்ஸ் அண்ட் ஆல்சோ பெனிஃபிட் த ஃபார்மர்ஸ். ஸோ ஆயில் வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம், நம்ம வந்து க்ராப்ஸ் விளைவிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஃபார்மர்ஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ டேக்கிங் மெஷர்ஸ் டு இன்க்ரீஸ் த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயிலும் வந்து எடிபிள் ஆயில் சீட்ஸை நம்ம விளைவிக்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ட் டெக்னாலஜி மிஷன் ஆன் ஆயில் சீடுன்னு ஒரு கான்செப்ட் and other policy initiatives have helped India increase the area under oilseed in India from 9 million hectares in 1986 to 32 million tons in 32 million hectares, not tons, இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஏரியா அப்படின்னா இப்போ 1986 இவ்வளோ தான் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, 9 மில்லியன் டன்ஸ். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா 2018-19 32 மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து இட்ஸ் கம்மிங் அண்டர் த ப்ரொடக்ஷன். ஆனால் அதுலேருந்து நம்ம எடுக்கிறது 8.4 மில்லியன் டன்ஸ் தான் நம்மளால் ஆயில் எடுக்க முடியுது. தோ நாட் சஃபிஷியன்ட் டு மீட் த டொமஸ்டிக் டிமாண்ட். ஸோ டொமஸ்டிக் டிமாண்டை மீட் பண்ண முடியலனாலும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஸோ டியூ டு திஸ் டெக்னாலஜி மிஷன் ஆன் ஆயில் சீட்ஸ். ஸோ செவரல் அதர் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் ஆயில் பாம் ஏரியா எக்ஸ்பேன்ஷன் அண்டர் ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா, increasing a minimum support prices of oil seed crops. ஸோ எம்எஸ்பி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி தெரியலனா கரண்ட் அஃபேர்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எம்எஸ்பியில் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் உனக்கு நீங்கள் வந்து விளைவிச்சக்கப்புறம் நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களால் மார்க்கெட்டில் விற்க முடியும்னா விற்றுக்கோங்க, இல்லைனா என்கிட்ட விற்றுருங்க அப்படின்னு. ஸோ கிரியேஷன் ஆஃப் பஃபர் ஸ்டாக் ஃபார் ஆயில் சீட்ஸ். ஸோ ஆயில் சீட்ஸ்க்கு வந்து பஃபர் ஸ்டாக் கிரியேட் பண்ணி வைக்கிறது, நாளைக்கு ஏதாவது தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளஸ்டர் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆயில் சீட் கிராப்ஸை வந்து நம்ம விளைவிக்கிறது எக்ஸெட்ரா and are being implemented the government to boost the domestic production-காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரீசிங் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா based on a rough estimate 3.6 million tons of additional oils can be produced by means of bridging the yield gap. ஸோ அந்த என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்ம அதை சரி பண்ணோன்னா 3.6 மில்லியன் டன்ஸ் வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதை. அஸ்யூமிங் 1.5 tons per hectare as a realizable yield. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா 1.5 once again guys. ஸோ நார்மலாக ஒரு ஹெக்டர்லேருந்து 1.5 tons ஆஃப் ஆயில் எடுக்கிற மாதிரி கான்செப்ட் இதுதான் இன்க்ரீசிங் ப்ரொடக்ஷன். ஸோ திஸ் ரிக்வயர்ஸ் அ வைட் ஸ்கில் அடாப்ஷன் ஆஃப் இன்க்ரீஸ்ட் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகணும், குவாலிட்டி சீட்ஸ் கொடுக்கணும், கரெக்டான அக்ரோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் பெட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸ் சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பூசா 12, GS-20, 34 சோயாபீனில், பூசா 0030 and 31 ஆஃப் மஸ்டர்ட் விச் ஆர் லோ யூக்ரிக் ஆசிட் as well as high yielding. ஸோ ஈல்டு அதிகமாக கொடுக்கும். நியூயர் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸ் லைக், ஸோ இப்போ வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சில க்ராப்ஸ் எல்லாம் வளரும். ஸோ இதெல்லாம் வந்து சில குவாலிட்டி சீட்ஸ்லாம் வந்து எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் வளரும். ஸோ காதிரி 6, அப்புறம் சத்தீஸ்கர் மூங்ஃபாலி 1, CGM1 ஆர் ரிலீஸ்ட் ஃபார் கல்டிவேஷன். இதெல்லாம் வந்து சீட் வெரைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் உங்களுக்கு கொடுத்து இப்போ ட்ரைக்ளோசன் அந்த மாதிரி கொடுத்து இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி GS-20, 34 இதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ farmers need to be made aware about these newer varieties and provided with access to good quality seeds-ஐ வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். ஸோ ட்ரெடிஷ்னல் சீட்ஸை வச்சே அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. கிளஸ்டர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இந்த லைன் கேன் பி ப்ரொமோட்டட். ஸோ இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும், இது இப்படி இருந்தது அப்படின்னா இப்படி விளைவிக்கும். ஸோ ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி அவங்களுக்கு வந்து காட்டலாம். இதுதான் வந்து இவ்வளோ உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வெரைட்டியில் வந்து இவ்வளோ சீட்ஸ் வருதுன்னா இந்த ஈல்டட் வெரைட்டியில் இவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்தியா கேன் ஆல்சோ திங்க் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் த ஏரியா அண்டர் ஆயில் சீட் கிராப்ஸ் பை யூட்டிலைசிங் fallow land. ஸோ fallow land அப்படின்னா ரொம்ப நாளாக கல்டிவேஷன் இல்லாத லேண்டை ஃபார் 5 years கிட்ட இல்லாத லேண்டை எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்தியா ஹேஸ் 11.7 MHA ஆஃப் ரைஸ் fallow விச், ஸோ ரைஸ் fallowனா ரைஸை யூஸ் பண்ணனால, ரைஸ் அந்த லேண்டில் யூஸ் பண்ணனால, விளைவிச்சனால அதோட ஃபர்டிலிட்டி குறைஞ்சிருக்கும். ஸோ கொஞ்ச நாள் வந்து அது யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து விச் கேன் பி யூஸ் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் safflower அண்ட் மஸ்டர்ட் கிராப்ஸ் வந்து அந்த இடத்துல வளர்த்தலாம். ஸோ அந்த இடத்துல அவ்வளோக்கா தண்ணி தேவைப்படாது, ஏன்னா ரைஸ்க்கு நிறைய தண்ணி தேவைப்படும். ஸோ இது வந்து இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோக்கா தண்ணி தேவைப்படாது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சச் as rice bran oil is gaining popularity among the urban consumers as it is known to reduce the risk of heart diseases and type 2 diabetes. ஸோ இந்த ரைஸ்லேருந்து எடுக்கிற பிரான் ஆயிலில் வந்து அர்பன் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு தெரியுது, ஏன்னா ஹார்ட் டிசீஸ் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லி அதை மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட்
அது ரிசர்ச்சும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் டைப் 2 டயபிட்டிஸை வந்து குறைக்கும். அண்ட் ரைஸ் பிராண்ட் கன்சிஸ்ட் அபவுட் 8.5% ஆஃப் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ். ஸோ இதில் ரைஸ் வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னா அதில் 8.5% வந்து இந்த ரைஸ் பிராண்ட் ஆயிலுக்கு போயிடுது. அண்ட் ஹேஸ் அரவுண்ட் 15% கண்டென்ட். அரவுண்ட் 2 இதெல்லாம் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் கான்செப்ட் என்னென்னு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 or 3 ஃபேக்ட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. Around 2 million tons of edible oil can be produced using the available rice bran. ஸோ அந்த ரைஸோட அந்த பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு 2 million tons of edible oil வந்து நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், காட்டன் சீட் இஸ் ஆல்சோ அ ப்ராமிசிங் சோர்ஸ் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் அண்ட் ஹேஸ் அண்ட் அன்டாப்ட் பொட்டன்ஷியல். இதோட பொட்டன்ஷியல் யாருக்குமே தெரியறதில்ல காட்டன் சீட் பற்றி. அப்ராக்சிமேட்லி 1.4 metric tons ஆஃப் ஆயில் கேன் பி ஆகுமெண்டட் வித் காட்டன் சீட். ஸோ காட்டன் சீடை வச்சு இப்போ நம்ம காட்டன் வந்து டெக்ஸ்டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சீடை வச்சு 1.4 million tons ஆஃப் ஆயில் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறாங்க. அனதர் ப்ராமிசிங் நான் ட்ரெடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் edible oil is oil palms. Oil palms yield 4 to 5 tons of edible oil per hectare compared to around 1 tons of yield of other traditional oil. ஸோ ஆயில் பாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு ஹெக்டரில் 4 to 5 tons வந்து எடிபிள் ஆயில் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ஆயில் சீட் வந்து 1 ton தான் கிடைக்கும். பட் இதெல்லாம் 4 to 5 tons கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ லேண்டும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லையா. ஸோ 1 ton எங்கே இருக்குது, 5 ton எங்கே இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு ஸ்டடீஸ், இந்தியா ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு எக்ஸ்பேண்ட் த ஏரியா அண்டர் ஆயில் பாம் பை 1.9 million hectares வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சொல்லியிருக்காங்க. ஹவர் பாம் ஆயில் ஹேஸ் அ லாங் ஜெஸ்டேஷன் பீரியட். ஸோ இது வந்து அந்த க்ராப்ஸை நம்ம நட்டு வச்சு அது வளர்றதுக்குள்ளே டைம் ஆகும் பாம் ஆயிலுக்கு. ஸோ ஹார்வெஸ்டிங் ஆஃப் த க்ராப் இஸ் சேலஞ்சிங் அண்ட் ஆயில் பாம் இஸ் அ வாட்டர் கஸ்லிங் க்ராப். ஸோ நிறைய தண்ணி தேவைப்படும், ஹார்வெஸ்டிங் ரொம்ப கஷ்டம் பாம் ஆயில் வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா ஹேஸ் டிங்கர்ட் வித் டேரிஃப் ரேட்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி இன் த ரீசன்ட் பாஸ்ட் டிபெண்டிங் ஆன் த டிமாண்ட் சப்ளை சிச்சுவேஷன் அண்ட் டொமஸ்டிக் ப்ரைஸஸ் டு ரெகுலேட் த இம்போர்ட்ஸ் அண்ட் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கன்சியூமர். ஸோ இந்தியா வந்து நிறைய மாற்றிருக்காங்க. நம்ம கன்சியூமர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. டிமாண்ட் சப்ளை இதெல்லாம் பார்த்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஹவர் திஸ் மயோபிக் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இந்த லாங் ரன். ஸோ இது ஒரு குட்டி ஸ்ட்ராட்டஜி தான். பட் லாங் ரனில் இந்தியா வில் கெயின் பை ஹேவிங் அ ஸ்டேபிள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை நம்ம ஒழுங்காக வச்சுக்கிட்டா இட் வில் பி கெயின்ஃபுல் ஃபார் அஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபார் என்ஷூரிங் ப்ராப்பர் ப்ரைஸ் சிக்னல்ஸ் டு இன்க்ரீஸ் த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயில் சீட் ஸ்டேபிள் டேரிஃப் ஸ்ட்ரக்சர் இஸ் நீடட். ஸோ நம்ம ஒழுங்காக நம்ம இந்தியாக்குள்ளேயே ஆத்ம நிர்பர் எடிபிள் ஆயில் தயாரிக்கணும் அப்படின்னா ஒழுங்கான டேரிஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நம்ம பேலன்ஸ் பண்ணி எது நம்மளுக்கு தேவையோ அதை வந்து ஒழுங்காக நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ a stable and equitable trade policy with clear direction will provide clear price signals for different market stakeholders and boost the domestic production of oil crops. ஸோ இங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆயில் சீட்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரேட் பாலிசி வந்து இந்தியா ஒழுங்காக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இப்போ ஒரு விஷயம், இப்போ மஸ்டர்ட் சீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கா எடிபிள் ஆயில் பற்றி ஏதாவது இருக்கா, அந்த மாதிரிலாம் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். இப்போ மஸ்டர்ட் சீட்னா மஸ்டர்ட் சீடு வந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் விளையுது அப்படிங்கிற மாதிரி அதோட மேப் பாருங்கள். இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் சன்ஃப்ளவர் ஆயில் வளர்த்த முடியும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் என்னென்ன வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இந்த மாதிரி ரஃபாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எலிமினேட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் வந்து 100 questions 40 questions நம்ம கோர்ஸ்லேருந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அண்ட் எக்ஸப்ட் த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட், ஏன்னா லாஸ்ட் 8 months பக்கமாக கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ணவே இல்லை. ஸோ திஸ் இயர் வி தாட் நாட் டு டூ தட். ஸோ அந்த விஷயத்தை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து லைவ் கிளாஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ் லைவ் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இஃப் யூ மிஸ் 1 or 2 classes அதுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் ஸோ உங்களுக்கு நம்மளோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அண்ட் இந்த லைவ் கிளாஸஸ் பற்றி தெரியணும் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் பற்றி தெரியணும், NCERT கிளாஸஸ் பற்றி தெரியணும் அப்படின்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் டுடே லைவ் செஷன் இருக்கும் 5:30 PM, அரௌண்ட் 5:30 PM. நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எப்படி நீங்கள் அவைல் பண்ணுறது, நம்ம ஃபுல் கோர்ஸ் என்னென்னவா இருக்கும், இது எல்லாத்த பற்றியும் வந்து சார் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் இந்த எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.